ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மகா கௌதம் பேசுனதெல்லாம் நினச்சி சூர்யாவுக்கு வரப்போகிற பிரச்சனையை யோசித்து அப்படியே கவலையாக உட்காந்துருக்காங்க. சூர்யா மகாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக உப்பு மூட்டைலாம் தூக்கி அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் கலாட்டா பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ நடந்த பிரச்சனையை பற்றி பேசி இப்போ ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு ஐடியாவை சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஐடியாவை அமைதியாக தான் பேசிக்கிறாங்க, வெளியில் தெரியல. அடுத்து கௌதம் வந்து ரவுடிங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அந்த பணம் அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ கௌதம்ங்கிற இன்னொரு பேரில் ஒரு ஆளை செட் பண்ணி இப்போ பாரு இந்த ஆன்லைன் மோசடி பண்ணதெல்லாம் நீ தான் அப்படின்னு சொல்லி போலீஸில் ஒரு வேளை மாட்டிக்கிட்டால் ஒத்துக்கணும், அதுக்கு உனக்கு நான் நிறையா பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது கௌதம் வந்து இன்னொரு கௌதம் அப்படிங்கிற பேரில் ரவுடிங்கள்ட்ட சொல்லி செட் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ அடுத்து அந்த பணத்தெல்லாம் அந்த ஒரு வீட்டில் ஒரு இடத்துல போய் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அனாமிகா விஜய் ஏமாத்துறதுக்காக அவங்க கல்யாண டைமில் போட்ட அந்த மோதிரத்தை மறுபடியும் கையில் அதாவது போட முடியல, நீ போட்டு விடு விஜய்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போட்டு விட சொல்கிறாங்க. விஜய் வந்து அதை ஒரு சாதாரண ஒரு விஷயமா நினச்சி அனாமிகாவுக்கு போட்டு விட்றாங்க. அதை பார்த்தா அனாமிகா இன்னொரு பக்கத்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. இதை சூர்யா பார்த்துறாரு. சூர்யா வந்து அனாமிகா கிட்ட பேசுகிறாங்க. அதை வந்து நீங்கள் பேச தேவையில்லை, விஜய் வந்து சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அனாமிகா. இப்போ சூர்யா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு பிரபா தான் வருவா, உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி விஜய் சொல்ல வைக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து கௌதம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆன்லைன் மோசடி பண்ணது திருட்டுத்தனம் பண்ணதெல்லாம் நிறையா காசு பணம் வருதில்ல, அதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலில் வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்போ சில ரவுடிங்க வந்து கௌதம் வந்து அடித்து அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க காரில் போட்டு. ஆனால் கௌதமோட ஃபோன் கீழே விழுந்துருது. அடுத்து சித்ரா வெளியில் பர்ச்சேசிங் போயிட்டு வந்துட்டு அந்த பேக்கெலாம் எடுக்கிறதுக்காக கௌதமோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபோன் பார்த்தோம்னா அங்கேயே கிடக்குது. உடனே பதறி போகிறாங்க. அடுத்து கௌதமை காட்டுறாங்க. கௌதம் போய் ஒரு குடோனில் போட்டு அடித்து கட்டி வைக்கிறாங்க. கௌதம் வந்து நான் இல்லைடா டே என்னை விட்டுருங்கடா, உங்களுக்கு என்னடா வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அந்த ரவுடிங்கெல்லாம் கேட்கல, அடித்து கட்டி வச்சிடுறாங்க. இப்போ சித்ரா வந்து வீட்டில் பதறி போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களாம் வந்து நம்ம சிசிடிவி கேமரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சிசிடிவி கேமரா வீணாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விஜய் இப்போ வந்து சூர்யா போய் பார்த்துட்டு வர சொல்லி தாத்தா சொல்கிறாரு. சூர்யா சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. மகாவும் கூட கிளம்புறாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. சித்ரா கௌதமுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி உட்காந்து அப்படியே அப்படியே யோசனையோடு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சூர்யாவும் மகாவும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா இவங்க போட்ட திட்டமா இல்லை அனாமிகா ஒரு மாதிரி காட்டுறாங்க, அது அனாமிகாவோட திட்டமா இல்லை உண்மையிலுமே கௌதம் வந்து ரவுடிங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாதிரி நார்மலான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.